வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பஸ் கட்டணத்தை அதிகரிக்க தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் கடமையில் சுமார் 40,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்தியாவின் மேற்கு வங்காளம் பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10% கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று தீர்மானித்தது. இதற்கான சட்ட உரிமை எமது பஸ் உரிமையாளருக்கு உள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் 8 மாகாண அதிகார சபைகளுக்கும் இதனை எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். பஸ் கட்டண பட்டியலை 8 மாகாணங்களுக்கும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கும் அனுப்பி வைத்துள்ளோம். 10% அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச கட்டணம் 9 ரூபாயிலிருந்து 10 ரூபாவாக அதிகரிக்கப்படும். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் கடமையில் சுமார் 40,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களிலேயே அதிகளவான அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மத்திய, வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான தேர்தலின் போது வாக்களிப்பு நடைபெறவிருக்கின்ற 3700 வாக்கெடுப்பு நிலையங்களுக்கும் அதே போன்று வாக்கெண்ணல் நிலையங்களுக்கும் ஈடுபடுத்தப்படுவதற்கென அரசாங்க அதிகாரிகள் ஏறத்தாழ 40,000 பேர் தேவைப்படுகின்றார். இவர்கள் பற்றிய கணக்கெடுப்பு தற்போது உரிய 10 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அதற்கு மேலதிகமாக கொழும்பு அலுவலர் குழாத்திலிருந்தும் தேர்தல் நடைபெறாத ஏனைய மாவட்டங்களிலிருந்து அனுபவம் வாய்ந்த தேர்தல் திணைக்களத்தின் ஊழியர்களோடு அனுபவம் வாய்ந்த அலுவலர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த பணியிலே ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பிலும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமது விளக்கம் அளித்தார். 3700 வாக்கெடுப்பு நிலையங்களிலும் ஒவ்வொரு வாக்கெடுப்பு நிலையங்களின் உள்ளேயும் 2 போலீஸ் அலுவலர்கள் என்ற வீதம் 7500 போலீஸ் அலுவலர்கள் பயன்படுத்தப்பட உள்ளதோடு மேலும் நடமாடும் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மேலதிகமான போலீஸ் அலுவலர்களும் தேவைப்படுகின்றார்கள். இவர்கள் போலீஸ் திணைக்களத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 11வது தடவையாக நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்ற எண்ணியுள்ளவர்களுக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 22 நிலையங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஏமாற்று பேர்வழிகளிடம் அகப்படுவதை தவிர்ப்பதற்காக பணியகத்தின் ஆலோசனைகள் தொடர்பில் மாத்திரம் கரிசனை கொள்ளுமாறும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சை அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரன்தனிய கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் 3 பிரதேச செயலக பிரிவுகளில் வீசிய கடும் காற்றினால் 20 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் குமரன் கடவல மற்றும் சேருவில ஆகிய பகுதிகளில் நேற்று மாலை கடும் காற்று வீசியதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் விராஜ் திசாநாயக்க கூறியுள்ளார். கடும் காற்றினால் 4 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய மகோத்சவ பெருவிழா இன்று முற்பகல் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. அலங்கார கந்தனின் கொடியேற்ற திருவிழாவில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலயத்தில் இன்று காலை முதல் அடியார்கள் திரண்டிருந்ததுடன் அந்தன பெருமக்களினால் வேத பாராயணங்கள் ஒலிக்க பக்தி பரவசமாக கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டனர். ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள மடங்களில் அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஆலய பாதுகாப்பு கடமைகளில் போலீசார், தன்னார்வ தொண்டர்கள், சாரணர்கள் மற்றும் யாழ் மாநகர சபை ஊழியர்கள் என பலரும் ஈடுபட்டிருந்தனர். கொடியேற்றத்தினை தொடர்ந்து அடியார்கள் அங்க பிரதட்சணம் செய்து தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். பிபில வெல்லச மத்திய கல்லூரியில் கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது. நேற்று பிற்பகல் இந்த கட்டடம் இடிந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிபில வெல்லச மத்திய கல்லூரியில் சுமார் 1000 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். 1993 ஆண்டு திறக்கப்பட்ட பழைய கட்டிடமே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. வெல்லச மத்திய கல்லூரியில் இந்த வருட காபோதர உயர்தர பரீட்சை நடைபெறுகின்றது. பரீட்சை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளதால் மேலும் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இறக்குமதி செய்யப்படுகின்ற பழங்களை களஞ்சியப்படுத்துவது தொடர்பில் புதிய சட்டங்களை அமல்படுத்த தேசிய தாவர தொற்றொதுக்க சேவை நடவடிக்கை எடுத்துள்ளது. நுகர்வோருக்கு தரமான பழங்களை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கம் என தேசிய தாவர தொற்றொதுக்க சேவையின் மேலதிக பணிப்பாளர் SC வணிகசூரிய தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படுகின்ற பழங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்படுகின்றன. வேறு நாடுகளில் இருந்து நோய் தொற்றுகள் இலங்கைக்குள் வருவதை தடுக்கும் வகையில் பல வகைகள் பரிசோதிக்கப்பட்டு இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாக தேசிய தாவர தொற்றொதுக்கு சேவை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பழங்களை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான சட்டங்கள் இதுவரை காலமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் தரமற்ற பழங்கள் சந்தையில் விற்கப்படுகின்றமை தெரியவந்துள்ளதாக தேசிய தாவர தொற்றொதுக்கு சேவையின் மேலதிக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்காக கொழும்பு மாநகர தயார்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் கொழும்பு மாநகரில் இந்த உச்சி மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டுக்காக கொழும்பு மாநகரை தயார்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபம், தாமரை தடாக கலையரங்கு, புதிய நகர மண்டபம், காலி வீதி மற்றும் கொழும்பு மாநகரில் உள்ள முக்கிய வீதிகளை இலக்காக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சர்வதேச மட்டத்தில் நாட்டின் மதிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த உச்சி மாநாடு அமைந்துள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன கூறியுள்ளார். இதனால் முக்கிய வீதிகளை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் தமது சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நாட்டின் நட்பெயருக்கு பங்களிப்பு செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய அரச நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் இதற்கான வேண்டுகோளை விடுப்பதற்கான எழுத்துமூல ஆவணம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் கடுமை நேர வானிலை அதிகாரி லட்சுமி லத்தீப். மேற்கு சபரகமு மத்திய தென் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யும். பின்னர் இம்மழை வடமேற்கு மாகாணத்திலும் பரவலடையலாம். கிழக்கு ஊவா, வடமத்திய வடக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே வீழ்ச்சியடையும். ஓரளவு கடும் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் நாட்டிலும் அண்மித்த கடல் பகுதிகளிலும் குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வீசும். இடியுடன் கூடிய மழையின் போதும் தற்காலிகமாக கடும் காற்று வீசும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் பொத்துயிரு வரை யாழ்ப்பாணம், திருகோணமலை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும்.